வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஜெய் ஸ்ரீராம் என்ற இந்த இறை நாமம், அதாவது ராமருடைய நாமம் எப்படி தோன்றியது, எப்படி உருவானது அப்படின்றத முழு விவரமாக நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் சிம்பிள் இருக்குங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் அப்படின்னு வரும், அந்த ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்முடைய சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. அதாவது வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோஸை பாருங்கங்க. மிகவும் அற்புதமான இறை நாமம், அதாவது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற நாமம், ஆஞ்சநேயருடைய அதாவது ராமருடைய நாமம். இது எப்படி தோன்றியது, எப்படி வந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ராம பக்தனாகிய அனுமன் என்ன செய்வாராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எப்பொழுதுமே என்றைக்குமே கூறிக்கொண்டே இருப்பாராம். மேலும் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் ராமநாமத்தை படிக்கிறார்களோ அங்கெல்லாம் அனுமன் அருகில் இருந்து கவனித்து கொள்வாராம். அதாவது இப்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, இல்லை கோவிலில் படித்தாலும் சரி, உங்களுடைய அருகில் அனுமன் அமர்ந்திருப்பார். அதாவது அவர் ராமருடைய மந்திரத்தை அவர் ஓதும் இடத்தில் அவர் அருகில் கேட்பாராம். அப்படியுள்ள சக்தி வாய்ந்த ராமநாமம் எப்படி தோன்றியது, எப்படி பிறந்தது, எங்கு அது தோன்றியது, எப்போது, எந்த நேரத்தில் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற அந்த நாமம் தோன்றியது அப்படின்றத வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாங்க. மேலும் ராமாயணத்தை படிக்கும் இடத்தில் எல்லாம் அனுமன் அருகில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பாராம் என்பது ஐதீகம். அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் தான் சேர்ந்து பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். அனுமன் மிகவும் பலசாலியானவர், மிகுந்த அறிவு கூர்மமானவர். அனுமன் ராமனின் தொண்டராவார். அதாவது ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி முனிவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ராமாயணத்தில் அனுமனுடைய சிறப்பை பற்றி விவரிப்பதற்காக வால்மீகி அவருக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்தார் ராமாயணத்தில். அதனால் ராமாயணம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காப்பியமாக விளங்குகிறது. ராம காவியமான இந்த ராமாயணத்தை 7 காண்டங்களாக வால்மீகி முனிவர் பிரித்தாராம். அந்த 7 காண்டங்களான ராமாயணத்தில் ராமர், அதாவது ராமர் பக்தரான அனுமருக்கு தனி சிறப்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சிறப்பு வாய்ந்த அனுமனுக்கு ஒரு இடம் கொடுத்தார். அதுதான் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்ற ஒரு தனி காப்பியமாகும். இந்த 7 காப்பியத்தில் பார்த்தோம்னா, காண்டத்தில் பார்த்தோம்னா அனுமனின் சிறப்பை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் என்ன செய்தாராம், சுந்தரகாண்டம் என்ற ஒரு காப்பியம் அமைத்தாராம். அதாவது அனுமன் சொல்லின் செல்வன் இல்லையா, அவருடைய சிறப்பையும் கம்பர் தன்னுடைய காவியங்களில் முழு விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ராமர் காட்டுக்கு போகும்போது, வனவாசின் போது, அப்போ என்ன ஆயிட்டுனா அனுமனை சந்தித்தாராம். அந்த நடுக்காட்டில் அனுமனை சந்திக்கும் போது அனுமர்கிட்ட ராமர் கேட்டாராம், நீ யார் என்று ராமர் கேட்டாராம். அதற்கு அனுமன் மிகவும் அடக்கமான அவர் தன்னுடைய தான் யார் மற்றும் தன்னுடைய தாய் தந்தை யார் என்பதையும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மிகவும் அடக்கமாக பதில் கூறினாராம். ஒரே பதில் கூறினாராம். இதை ராமபிரான் மிகவும் வியந்து
அனுமனுடைய புத்தி கூர்மையை வியந்து மற்றும் பேச்சு திறனை வியந்து அவர் பாராட்டினாராம். அதாவது அடக்கமாக ஒரே ஒரு பதில் அனுமன் கூறினாராம். அவருடைய புத்திசாலித்தனத்தை நோக்கினாராம் ராமர். அதனாலே தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்று பெயர் வந்தது. மேலும் அனுமன் என்ன செய்தாராம், ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அது மட்டும் இல்லைங்க, ராமருக்கு அனுமன் தோழராகவும், அதாவது தோழன்னா ஃப்ரெண்டாகவும் மற்றும் அவருக்கு தொண்டராகவும் இருந்தாராம். மேலும் எப்போதும் அனுமன் ராமநாமத்தை கூறிக்கொண்டே இருப்பாராம். ராமநாமத்தை கூறிக்கொண்டிருக்கும்போது அவருக்கு மிகுந்த ஆனந்தம் அடைவாராம். மேலும் ராமர் காட்டு வனவாசத்தின் போது சீதையை கவர்ந்த ராவணன் அவரை தேடும் நிலையில் நிறைய படைகளும் மற்றும் வீரர்களும் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தாராம். அப்பொழுது ஈடுபட்டிருக்கும்போது அனுமன் தென் திசையை நோக்கி சீதையை தேடும் பணியில் இருந்தாராம். அதாவது ராவணன் சீதையை கடத்தி சென்றார் இல்லையா, அப்போ சீதையை கடத்தி செல்லும்போது எல்லா படைகளிலும் 4 திசைகளிலும் எல்லா படைகளும் சீதையை தேடும் பணியில் இருந்தார்களாம். எல்லாருமே சீதையை தேடிக்கொண்டிருந்தார்களாம். அப்போ அனுமன் தென் திசையை நோக்கி தென் திசைனா தெற்கு புறத்தில் இருக்கும் திசையை நோக்கி அனுமன் படையெடுத்தாராம். சீதையை தேடி வரும் பணியில் ஈடுபட்டாராம். அப்போது அனுமன் சீதையை தான் யார் என்றும் சீதையிடம் தான் ராமனின் தூதுவன் என்றும் தெரிவிப்பேன் என்று கூறினார். மற்றும் அனுமன் மட்டுமே சீதையை கண்டுபிடிக்க முடியும் என்பதை ராமன் உணர்ந்தார். மேலும் அனுமர் என்ன செய்தாராம், சீதையை தேடி அசோகவனத்தில் சென்றாராம். அப்போ அசோகவனத்தில் சீதை தற்கொலைக்கு முயற்சி செய்தாராம். அதாவது சிறிது நேரம், ஒரு க்ஷண நேரம், ஒரு நொடி பொழுது தாமதம் செய்தாலும் சரி சீதை தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருப்பாராம். ஆனால் அந்த நேரத்தில் அனுமன் தோன்றி அவர் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி காப்பாற்ற முடியும்னு யோசனை செய்து அவர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உரக்க குரல் கொடுத்தாராம். அப்பொழுது சீதை இந்த ராவண அசோக வனத்தில் எப்படி ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் ஒலிக்கிறது, அது எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்த்தாராம். அப்போது கூட சீதைக்கு என்ன சந்தேகமாக இருந்ததானா, அதாவது ராவணனுடைய வேலையாக இருக்கும், இது அவருடைய மாய வேலையாக இருக்கும் என்று சீதை நினைத்தாராம். அனுமனை பார்த்து மிகுந்த சந்தேகம் கொண்டாராம். உடனே அனுமன் என்ன செய்தாராம், சீதை கிட்ட நான் தாயே, நான் ராம பக்தன், விரைவில் ஸ்ரீராமர் என்னுடைய பிரபு உங்களை இந்த சிறையிலிருந்து மீட்டு செல்வார், உமக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் என்று சீதையிடம் ஆறுதல் கூறி அனுமன் நின்று கொண்டாராம். அப்போது அந்த நேரத்திலிருந்து, அதாவது ராமருக்கும் சீதைக்கும் இடையே நடந்த அந்தரங்க வார்த்தையை கூறிய அனுமனால் சீதைக்கு முழு நம்பிக்கை பிறந்ததாம். சீதைக்கு அனுமன் மீது முழு நம்பிக்கை பிறந்தது. அதாவது அனுமன் ராம பக்தன் தான், ராமனுடைய தூதுவன் தான், மற்றும் நம்முடைய ராமர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று சீதைக்கு முழு நம்பிக்கை பிறந்ததாம். அந்த நேரத்தில் அந்த சொல்லை கேட்டவுடன், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அனுமன், அந்த சொல்லை கேட்டவுடன் சீதைக்கு நம்பிக்கை பிறந்ததாம். இவ்வாறு ராமநாமம் அசோகவனத்தில் தான் தோன்றியது, அசோகவனத்தில் தான் பிறந்தது. அன்றையிலிருந்து எல்லோரும் ராமநாமத்தை கூறி வருகிறோம். மேலும் ராமநாமத்தை எல்லோரும் கூறும் வகையில் அமைந்தது.
அதாவது சீதைக்கு முன்னால் ராமநாமத்தை கூறுவதற்கு முன்னால் அனுமன் என்ன செய்தாராம், கடல் மீது பறந்து கொண்டிருக்கும் போது தனக்குத்தானே ராமநாமத்தை ஜபித்து கொண்டே கூறிக்கொண்டே பறந்தது மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் அனுமன் சீதையை கண்ட காட்சியை ராமரிடம் விளக்கி கூறினாராம். ராமருக்கே அப்பொழுதுதான் உயிர் வந்தது. அதாவது சீதையை கண்ட காட்சி, அசோகவனத்தில் சீதையை உயிரை காப்பாற்றிய விஷயத்தை ராமனிடம் அனுமன் விளக்கி கூறினாராம். அப்போதுதான் ராமருக்கு உயிரே திரும்பி வந்ததாம். இதே போன்று போர்க்களத்தில் என்ன ஆச்சுன்னா, லக்ஷ்மணர் பலர் உயிரை அனுமர் காப்பாற்றினாராம். அனுமனின் ஆற்றல் சூரியனை போன்று பறந்து விரிவடைகின்றது. அது எப்படி அப்படின்னா, அனுமன் ஸ்ரீராம ஜெயத்தை கூறுகின்றதால், ஸ்ரீராம நாமத்தை அவர் ஜபிப்பதினால் சிறப்பு மிக்கவராக ஆனார். அதே போன்று ஆற்றல் வாய்ந்த அனுமனை, அதாவது அனுமனின் காயத்ரி மந்திரத்தை நம்ம தினம்தோறும் உச்சரிப்பதால், நம் தினம்தோறும் சொல்வதால் நமக்கு அனுமனை போல சக்தி, வீரம், வலிமை மற்றும் புத்தி கூர்மை உண்டாகும். இதோ உங்களுக்காக அனுமனின் காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். அது மட்டும் இல்லைங்க, இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம தினம்தோறும் நம்ம பூஜை அறையில் அனுமனை நினைத்து நம்ம ஜபிப்பதால் நம்முடைய வாழ்வு வெற்றி பெறும். மேலும் வெற்றிலை மாலை நம்ம அனுமனுக்கு, ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் நாம் வேண்டும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம். வெற்றியை தரும் வெற்றிலை மாலை. துளசி மாலை அணிவித்தால் செல்வம் சேரும் மற்றும் ராமரின் அருள் நமக்கு கிடைக்கும். வடைமாலை அணிவித்தால் கிரகதோஷம் நீங்கும் மற்றும் ஐஸ்வர்யம் உண்டாகும். அதனால் வடமாலையை நம்ம சாத்தினாக்க கிரகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும். வீட்டிலேயே வடைமாலை சாற்றலாம் ஆஞ்சநேயருக்கு, ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா. மற்றும் கோவிலையும் நம்ம சாற்றலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டு நம்ம வடைமாலை சாற்றினால் கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கும் மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும். மேலும் ஆஞ்சநேயருக்கு, அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றினால், சில பேர் வெண்ணெய் சாற்றுவேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். வெண்ணெய் சாற்றினால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்னால் நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள் நீங்கும். வெண்ணெய் உருகுவது மாறி நம்முடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் நாம் ஆஞ்சநேயரை, அனுமனை வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று நாம் சுற்ற வேண்டும். 21 முறை, 54 முறை, 108 முறை நம்ம வலம் வரணுங்க. அதாவது பிரதிஷ்டையாக நம்ம சுற்ற வேண்டும். பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் பிரகாரம் இருந்ததுன்னா ஆஞ்சநேயரை நம்ம சுற்றி வலம் ஆஞ்சநேயருக்கு நம்ம துளசி மாலை அணிவிக்கலாம் சனிக்கிழமை அன்று. மற்றும் வெற்றிலை மாலை நம்ம அணிவிக்கலாம். வெண்ணெய் சாற்றலாம். ஏதாவது ஒரு வேண்டுதல்களை வைத்து நாம் ஆஞ்சநேயருக்கு நம்ம இதை சாற்றினால், அதாவது தொடர்ந்து சாற்ற வேண்டும். 9 வாரம் 7 வாரம் நம்ம சாற்றி நம்ம ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் வளங்களும் மற்றும் வெற்றியும் நம்மை தேடி அடையும் என்பது ஐதீகம். மேலும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஹனுமான் சாலிசா புக்கு நம்ம படிக்கலாங்க. அதாவது ஹனுமான் சாலிசா அப்படின்ற புக்கு எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறதுங்க. அந்த ஹனுமான் சாலிசா வாரந்தோறும் சனிக்கிழமை நம்ம படிக்கலாம். வீட்லேயும் படிக்கலாம், கோவிலையும் படிக்கலாம். மேலும் இந்த ஹனுமான் சாலிசா அப்படின்றது நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கோங்க. மற்றும் நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணிங்கன்னா ஹனுமான் சாலிசா கிடைக்குங்க.
இந்த ஹனுமான் சாலிசா மிகுந்த சக்தி வாய்ந்த அற்புதமான ஹனுமனுடைய பவர், அதாவது வலிமையான நூல். இந்த ஹனுமான் சாலிசா நம்ம படிக்க தினந்தோறுமே நம்ம படித்தா நல்லதுங்க. நம்ம இல்லத்தில் இருக்கும் தோஷங்கள் அனைத்து தீய சக்திகளும் விலகும். அதனால் நம்ம ஹனுமான் சாலிசா தினமுமே நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ராமநாமம் எங்கே தோன்றியது, அதாவது அசோகவனத்தில் தோன்றியது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதனால் நம்ம தினந்தோறும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று நாம் உச்சரித்தே வந்தால் நமக்கு காரியம் வெற்றி உண்டாகும். அதாவது எந்த செயலையும் நமக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும் மற்றும் முழுமை அடையும், தடங்களே வராதுங்க. மற்றும் சனி தோஷங்கள் நீங்கும் மற்றும் நமக்கு இருக்கின்ற அனைத்து தீவினைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் நம்ம ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னாலே போகிறோம். அந்த வார்த்தை, அந்த சொல்லுக்கே அனுமன் அருகில் கேட்பாராம், சூட்சுமமாக கேட்பாராம். நம்ம கண்ணுக்கே தெரியாது அவர் வீட்டில் இருப்பது, ஆனால் சூட்சுமமாக மறைமுகமாக அனுமன் கேட்பாராம். அதனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னே வீட்டில் தினம்தோறும் நம்ம சொல்லலாம். ராம 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 ராம் ராம 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 ராம்னு ராம மந்திரத்தை நம்ம ஜபித்து வரலாம். மற்றும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு 108 தடவை நம்ம சொல்லலாம். எல்லா தீவினைகளும் அகன்று நமக்கு நன்மை உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்ங்க, நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.